ஒரு பக்கம் கிராமத்து பெண்கள் நகரத்துல செட்டில் ஆனவங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் கிராமத்திலே செட்டில் ஆன பசங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. முதல்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யாரெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேளு. சரண் எந்த ஊர்? நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேலக்கொருக்கப்பட்டுன்னு ஒரு கிராமம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. யாருக்கா தெரியுமா? தெரியல. ஆனா சரண் எல்லாருக்கும் தெரியும். ஆத்தாடி பாவாட காத்தாட ஐயே வாய பாரு அப்படின்னா சரண தெரியும். ஆனா மேல குறுக்கப்பட்டு யாருக்கும் தெரியாது. தெரியாது. தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து யார் வந்திருக்கா? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வீரப்பட்டி. தஞ்சாவூரை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். தஞ்சாவூர் பெரிய கோவில். இது உலகத்துக்கே தெரியும். சிவகங்கை மாவட்டம் பகைனி. ஓகே, சிவகங்கை பத்தி சொல்லுங்க. முதல்ல சிவகங்கை எங்க இருக்குன்னு தெரியுமா? திருநெல்வேலி அந்த அதுக்கு மேல இருக்கு. திருநெல்வேலி மேல இருக்கு. ஐயோ கடவுளே கடவுளே. சிவகங்கை வந்து சிவகாசி பக்கத்துல இருக்கலாம். பேர்ல வந்து இப்ப திருநெல்வேலி திருச்சி. திருநெல்வேலி திருச்சி. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? நீங்க எந்த ஊருமா? நான் வந்துட்டு ஊட்டி. ஊட்டி சென்னையில தான் இருக்கீங்க. வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். திருநெல்வேலி திருச்சி சிவகாசி சிவகங்கை. வாவ். காரைக்குடி பக்கத்துல அரியக்குடி. அரியக்குடி எந்த ஊர் பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு? அரியலூர். அரியலூர். நீ இந்த ஆங்கிள் வர. நீ அப்படி வரியா? மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்துல முள்ளிப்பள்ளம் கிராமத்துல இருந்து வந்து. சோழவந்தான் பக்கத்துல முள்ளிப்பள்ளம் கிராமம். ஆமாங்க. மதுரை பொண்ணு. சோழவந்தான் தெரியுமா? தெரியும். என்ன இருக்குங்க? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. மன்னார்குடியில கூத்தாநல்லூர்னு சொல்லிட்டு. கூத்தாநல்லூர் யாருக்கெல்லாம் தெரியும்? புது பெயர் இல்லையா, அதனால நமக்கு தெரியல. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு கூத்தாநல்லூர்ல அந்த பேர்ல வேற பேர் தெரியல. சரி, மன்னார்குடி எங்க இருக்கு? மன்னார்குடி மனமனக்கு அதுக்கு அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன். மதுரை. மன்னார் எதுக்கு முனையா? எனக்கு இந்த பொண்ணை பிடிச்ச நான் ரூலை மீற மாட்டேங்கிறாப்ல. மன்னார்குடி மதுரைக்கு பக்கத்துல. ஜியோகிராஃபில கொஞ்சம் வீக். கொஞ்சம் வீக் இல்ல, உனக்கு ஜியோகிராஃபியே தெரியாதுமா? எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். திருச்சி மாவட்டம் முசிறிங்க சார். முசிறியில துறைமுகம் இருக்கு சார், கப்பல்கள் வந்து போற இடம். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நினைக்கிறேன் சார். முதல்ல திருச்சியில கடல் இருக்கா? ஐயோ இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். இல்ல ஆக்சுவலா நீங்க சொல்றது கேரளால ஒரு முசிறி இருக்கு. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். திருத்தணி பக்கத்துல ஒரு போராட்டம் நடந்துச்சு. திருத்தணியை ஒட்டி. தெரியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. அதான் திருப்பதி வந்துட்டு ஆந்திராக்கு எடுத்துக்கிட்டாங்க, திருத்தணி வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் சூப்பர், பண்ணாங்க. வெரி குட். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. உங்க பேருமா? பாலகிருத்திகா. பாலகிருத்திகா. நெக்ஸ்ட். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டத்துல பார்த்திபனூர்ல டி வள்ளக்குளம். அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. பரமக்குடி கமல் அவருடைய சொந்த ஊர். விக்ரமோட நேட்டிவ். இருக்கட்டும். ராமநாதபுரம்னாலே சீ ஃபுட்ஸ் சீ ஃபுட்ஸ். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. தேனி மாவட்டத்தில் வந்த பிரபலமான நபர்கள். பன்னீர்செல்வம். புறாண்டு காலம் வாழ்க. பாரதிதாசர். பாரதிதாசனா? ஐயோ, நிகழ்ச்சியை நிறுத்திங்க. நான் ஊருக்கு போறேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. ஏமா யாரா அது? பாரதி ராஜா. யார்? நீ தான் சொன்னியா? ராஜா. பிரபலமான என்னனே சிரிக்கிறாரு? அவர் சொன்ன ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. டாபிக்குள்ள போவோம். நகரத்துல இவங்க இருக்காங்க, ஆனா சொந்த ஊர் கிராமம். இந்த ஊருக்கு நகரத்துல இருந்து வரக்கூடிய இவர்கள் காட்டுகிற பந்தா என்ன? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. போட்டோ ஸ்னாப் எடுங்க. நிறைய போட்டோ எடுக்கிறாங்களா? நடந்தா போட்டோஸ், சாப்பிட்டா போட்டோ. இங்க காலேஜ் படிக்கிற பசங்க கூட எல்லாம் நல்லா பழகுவாங்க சார். ஆனா ஊர்ல வந்தா சொந்தக்கார பசங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ அப்படியா விஷயம்? கூட்டிட்டு வரும்போதே சொல்றது என்னன்னா, ரொம்ப லிமிட்டா பழகுங்க, ரொம்ப வெகுளியா பழகிடாதீங்க. நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. நாளை பின்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வராங்க. அது வேலை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாவது இனிஷியேட் பண்ணனா உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. யார் இந்த பொண்ணு? நல்லா இருக்கே, பொறுப்பா இருக்கே. தம்பி, இது ஒரு சிக்கல் இருக்குப்பா. கரெக்ட்டா கேட்டுட்டா. அத்தை பொண்ணு வந்திருக்கு வீட்டுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்க. உள்ளுக்குள்ள என்ன பாட்டு ஓடும்? ஸ்டார்ட் பண்ணு. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? தந்தன 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 அது நம்தன 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 நம்தன.
என்ன பாட்டு மனதில் ஓடும்? நம்ம வந்து நிறைய விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்போம் சார். அதுக்கு அந்த மைண்ட் செட்டில் ஒரு பாட்டு, வாம்மா துரையம்மா. அம்மா துரையம்மா இது வங்க கரையம்மா. உங்க அத்தை பையன் மைண்ட்ல என்ன பாட்டு ஓடுனா சூப்பரா இருக்கும்? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ. சின்ராஸ் புல்லட்ல வராப்புல நீ வர, ஆனா நீ வேற ஒருத்தர் கட்டிட்டு போயிருவ. அவன் பாவம் தேவயானிக்கா காத்திருப்பான். வேற என்ன பாட்டு மண்டையில ஓடுனா நல்லா இருக்கும் அவருக்கு? என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி. சுத்தி சுத்தி வந்தீங்க. தீ சுத்தி வந்தீங்க. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேர்கள். அது சொல்லும் போதே அழகா இருக்கும் சார். ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. தாவணி போட்ட தீபாவளி வந்தது பொம்பளை கரெக்டா பாட்டு வச்சிருங்க. தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. மாமா உன் பொண்ணுக்கு. அதான் எனக்கு மட்டும் இல்ல, எங்க அப்பனுக்கு ஒரு சாங்க போடு. ஊட்டிக்கு ஒரு பாட்டு இல்லையா? சிங்காரியே என்ன சிட்டுனா மரியே பங்காரியே என்ன பட்டுக்காரியே. வேற என்ன பாட்டு? தேரடி வீதியில் தேவ தேரடி வந்து திருவிழா. தெரிஞ்சுக்கோ. வேற என்ன பாட்டுன்னு என்னம்மா எல்லாம் அருமையா வருது. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே வந்துருச்சுல. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த பசங்க கிராமத்துல இருக்கிறவங்க என்னென்னலாம் அலட்டல் பண்றாங்க அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. வீட்டில் வந்துட்டு நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தான் பேசுவோம், பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தமிழ் பேசுவோம்ல, ஆனால் ரெண்டும் கலந்துடும், தெரியாம வந்துடும். அந்த வார்த்தையை நைட்டு வரைக்கும் சொல்லி 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 காமிச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணி பண்ணி கட்டுவாங்க சார். இந்த ஸ்விம்மிங், அந்த கிணத்துல குதிக்கிறது. ஓகே, மரப்பையன் வாங்கி கொடுத்தல மறக்க முடியாத பரிசு பொருள் என்ன? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? மூக்குத்தி சார். மூக்குத்தி. ஏன் அது மறக்க முடியாத கிஃப்ட்? அது சின்ன பொருள் தான், பட் அவங்க கொடுத்தாங்கல்ல. போட்டுருக்கீங்களா அது மூக்குல? சின்ன பொண்ணுங்க ஒரு செந்தூர பூனா. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சின்ன வயசுல ஊருக்கு போனப்போ இடுப்புல வந்து கருப்பு கயிறு கட்டினாங்க. அதை பார்த்துட்டு அடுத்த வாட்டி நான் ஊருக்கு வர்றதுக்குள்ள காசெல்லாம் சேர்த்து வச்சு வெள்ளியில அருணா கொடி மாப்ள செமையா பிக்கப் பண்றப்பா. நீங்களும் அது மாதிரி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கீங்களா அத்தை பொண்ணு மாமா பொண்ணுக்கலாம்? அப்போஸ் நீங்க யாராவது ஒரு பரிசு பொருளை எடுத்துட்டு வந்திருந்தா இங்க யாருக்காவது கொடுக்கறதுனா கொடுக்கலாம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நேரடி முறை பண்ணவங்க அதுக்கே பார்த்தோன்னு எந்திரிச்சப்பா உட்காந்துக்க. அம்புட்ட ஆசை. என்ன பரிசு பொருள் வைத்திருக்கீங்களோ நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இதோ வந்துட்டேன். பிடிச்சிருக்க என்ன குளிருது? குளிர்னா இப்படிலடா ஆடும், இப்படி ஆடும். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அஸ்வினி இந்தா இன்னும் கொஞ்சம் சொல்லணும். இந்தாடி சொல்ல வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, அதான் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அவங்க அன்பா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகி வந்து வாங்கிப்பாங்க. இவன் என்னங்க கையில் மல்லிகை பூ வச்சிருக்கான்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, இன்னும் சரியா படலை. ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. என்ன பரிசு? சரி, என்னடா அது? ரத்தரே நகரத்து பிள்ளைக்கு நீங்கள் பரிசளிங்கிறதுக்கு இவ்வளோ இறக்குறாங்களே, உங்கள் சொந்த அத்தை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி தான் என்னென்ன சொத்து பத்திரத்தோடு வந்துருப்பாங்க நினைக்கிறேன். கிராமத்தை நோக்கி அவங்க பெண்களை வரவை, அவங்களுக்கான ஹோல்டை தரது தான் அடுத்த கட்ட பேச்சு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.